எந்த நடிகை மேலேயும் எனக்கு கோவம் இல்லை. சித்தார்த் பாய்ஸ் நாயகனான சித்தார்த் இப்போ வரைக்கும் சாக்லேட் ஹீரோவை தான் கருதப்பட்டு இருக்காரு. சினிமாவில் தான் நடிக்க வந்து 12 வருடங்கள் ஆயிட்ட நிலையில ஜிகர்தண்டா படத்துல தான் அந்த இமேஜை உடச்செறிஞ்சிட்டு ஆக்ஷன் நாயகனாகணும்னு முயற்சி செஞ்சாரு. ஆனா அந்த படமும் அவருக்கு கை கொடுக்கல. விளைவு இப்போ வரைக்கும் அவர் ரொமான்டிக் நாயகனா தான் வலம் வந்துகிட்டு இருக்காரு. அவரை நம்பி ஆக்ஷன் கதைகளை படமாக்க டைரக்டர்களும் முன்வர தயங்கி நிற்கிறாங்க. அதனால அடுத்த கட்ட முயற்சியா இப்போ காமெடி கதைகள்ல நடிக்க ஆர்வம் காட்ட தொடங்கி இருக்காரு. அது காரணமா ஜில் ஜங் ஜக்குன்ற படத்துல காமெடி கதையில நடிச்சிருக்காரு. மேலும் சித்தார்த் படங்கள்ல ஒண்ணு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட கதாநாயகிகள் இடம்பெற்று வந்த நிலையில முதல் முறையா இந்த படத்துல கதாநாயகி இல்ல. அதனால ஒரு நடிகை மீதான கோபம் காரணமா தான் அவர் இந்த படத்துல ஹீரோயினி இல்லாத கதையில நடிச்சிருக்கிறதா செய்தி பரவி இருக்கு. ஆனா அதை பத்தி சித்தார்த்த கேட்டா, எந்த நடிகை மேலேயும் எனக்கு தனிப்பட்ட முறையில கோபம் இல்லை. இந்த படத்துல கதாநாயகிக்கு வேலை இல்லை. ஜில் ஜங் ஜக்குன்ற 3 பேர் சம்பந்தப்பட்ட கதை இது. அதோடு கதாநாயகி இல்லாத குறையும் இந்த கதையில இருக்காது. அந்த அளவுக்கு புதுமையான காமெடி கதையில இந்த படம் உருவாக இருக்குன்னு சொல்லும் சித்தார்த், இந்த படத்துக்கு பிறகு தொடர்ந்து காமெடி கதைகள்ல அதிகமா நடிக்க இருக்கிறதாகவும் சொல்றாரு.